சோலைவனத்தில் ஒரு திருவிழா. ஒரு காலத்தில் துடிப்பான நிலமான சோலைவனத்தில் 4 பழங்கள் வாழ்ந்தன. மா, ஆப்பிள், திராட்சை மற்றும் வாழை. ஒவ்வொரு பழத்திற்கும் அதன் சொந்த தனித்துவம் மற்றும் திறமைகள் இருந்தன. மாம்பழம் அதன் இனிப்பு மற்றும் நிறத்துக்கு பெயர் பெற்றது. அதன் இனிமையான சுவை மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் நறுமணம் காரணமாக இது சோலைவனத்தின் மன்னராக இருந்தது. தோட்டத்தில் வசிப்பவர்களிடையே ஆப்பிள் மிகவும் பிரபலமான பழமாகும். அதன் மிருதுவான அமைப்பு மற்றும் சுவையுடன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்பட்டது. மற்றும் திராட்சை, அவற்றின் சிறிய உருண்டைகள் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருந்தன, மேலும் எந்த கூட்டத்திலும் அவற்றின் வெடிப்பு சுவையுடன் மகிழ்ச்சியை கொடுத்தன. மறுபுறம் வாழைப்பழம் கொஞ்சம் தனிமையாக இருந்தது. அதன் மஞ்சள் மற்றும் தனித்துவமான வடிவம் அதை கூட்டத்தில் இருந்து தனித்து நிற்க வைத்தது. அது மற்ற பழங்களுடன் சரியாக தான் பொருந்தவில்லை என்று அடிக்கடி நினைத்து கொண்டது. ஒரு நாள் அறுவடை காலத்தை கொண்டாடும் விதமாக ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டது. மாம்பழம், ஆப்பிள் மற்றும் திராட்சைகள் முழு ராஜ்யத்திற்கும் அவர்கள் தங்கள் சிறந்த வண்ணங்களிலும் சுவைகளிலும் தங்களை அலங்கரித்து பண்டிகைகளுக்கு ஆர்வத்துடன் தயாராகினர். ஆனால் வாழைப்பழம் அவ்வளவு உற்சாகமாக இல்லை. மற்ற பழங்கள் மும்முரமாக தயாரிப்புகளை செய்து கொண்டிருப்பதை அது தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தது. திருவிழா துவங்கியதும் மாம்பழம், ஆப்பிள், திராட்சை ஆகியவை நடனமாடி பாடி கலந்து கொண்ட அனைவரையும் மகிழ்வித்தனர். ஆனால் நாள் செல்லச் செல்ல பழங்கள் மத்தியில் எதையோ காணவில்லை என்ற எண்ணமும் எல்லா வேடிக்கையும் உற்சாகமும் இருந்த போதிலும் ஒரு முழுமையற்ற உணர்வு நீடிப்பதை உணர்ந்தன. அப்போதுதான் அவர்கள் மரத்தடியில் தனியாக அமர்ந்து இருந்த வாழையை கண்டனர். மாம்பழம், ஆப்பிள், திராட்சை பழங்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டாட தகுதியானவை என்பதை மறந்து தங்கள் நண்பனை கண்டு கொள்ளாமல் விட்டதை உணர்ந்தனர். வாழைப்பழத்தின் அருகே விரைந்தனர். மாம்பழம், ஆப்பிள், திராட்சை என மரத்தின் நிழலில் வாழைப்பழத்தை நெருங்கும் போது அதன் கண்களில் தயக்கம் தெரிந்தது. வாழைப்பழம் அவர்களை ஆச்சரியமும் நிச்சயமற்ற தன்மையும் கலந்த பார்வையுடன் பார்த்தது. நான் ஏன் உங்களுடன் சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வாழைப்பழம் கேட்டது. அதன் குரலில் சோகத்தின் சாயல் இருந்தது. ஏனென்றால் நீ எங்கள் அங்கம் என்று மாம்பழம் கனிவான புன்னகையுடன் பதிலளித்தது. நாங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் எங்களுக்கு சிறப்பு. நீயும் வந்தால் ஒன்றாக இந்த விழாவை இன்னும் அற்புதமாக்க முடியும். ஆப்பிள் சம்மதத்துடன் தலையசைத்தது. நண்பரே, நாங்கள் உன்னை மறந்துவிட்டோம். ஆனால் இப்போது அனைவரும் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க தகுதியானவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். திராட்சைகள், மேலும் நாம் அனைவரும் ஒன்றாக இல்லாமல் ஒரு பண்டிகை என்ன? நாம் ஒற்றுமையாக இருக்கும்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வாழைப்பழம் ஒரு கணம் தயங்கியது. ஆனால் மாம்பழம், ஆப்பிள், திராட்சை போன்றவற்றின் முகங்களில் நட்பின் உண்மையான வெளிப்பாடுகளை பார்த்தபோது அது வாழைப்பழத்தின் முகத்தில் மெதுவாக புன்னகை பரவியது. சரி, அது எழுந்து நின்றது. நானும் உங்களுடன் இணைகிறேன். என்னையும் சேர்த்ததற்கு மிகுந்த நன்றி என்றது. அதனுடன் வாழைப்பழம் மற்றவர்களுடன் சேர்ந்தது. ஒன்றாக அவர்கள் திருவிழாவின் நடனமாடி சிரித்தபோது வாழைப்பழம் இதுவரை அனுபவித்திராத ஒரு உணர்வை உணர்ந்தது. அந்த தருணத்திலிருந்து வாழைப்பழம் மாம்பழம், ஆப்பிள் மற்றும் திராட்சை ஆகியவற்றில் உண்மையான நண்பர்களை கண்டறிந்தது. அவர்கள் ஒன்றாக கொண்டாடிய போது அவர்களது பந்தம் வலுப்பெற்றது. வெவ்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் சுவைகள் கொண்ட பழங்களில் கூட நட்புக்கு எல்லையே இல்லை என்பதை நிரூபித்தது. அன்று முதல் மாம்பழம், ஆப்பிள், திராட்சை மற்றும் வாழைப்பழம் சிறந்த நண்பர்களாக இருந்தன.